கர்த்தர் நம்மளை இந்த பூமியிலே வைத்திருக்கிற கடைசி நொடி வரைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு உறவுகளே, இயேசுவின் அன்பு நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 4:5 காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நான் பேசுகிற இந்த நொடி, நீங்கள் கேட்கிற இந்த நொடி நம்மளை விட்டு கடந்து போகிறது. இது திரும்பி வரவே வராது. ஆகவே சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது. இந்த பொன் போன்ற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். திரும்பி பார்த்தோமானால் நாமும் சொல்ல முடியும், எத்தனையோ காலங்களை நாம் வீணடித்து விட்டோம். கர்த்தர் நமக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்கள் கொடுமை நிறைந்த காலமாக இருக்கும். அந்த காலத்துல அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும், மனசாட்சி மங்கி போகும். ஆக இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், உதவி கரம் நீட்டப்பட வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தும். ஜெபத்திலும் வேதத்திலும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தினார் அவரும் தன்னுடைய நேரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.